களிமண்ணை நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அப்படி தான் அது ஷேப் ஆகும். அதே மாதிரி தான் யாரோ 10 பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மெரினாக்கு போய் போராட்டம் பண்ணுறேன், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறேன்னு ஓடுறது மிகப்பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லியில் நடந்த போராட்டத்தில் மாணவர்கள் மீது போலீஸ் அதிகாரிகள் கை வச்சதுனால மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் அதை கண்டித்து ஒரு போராட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த போராட்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேர் நீட்காகவோ பேன் நீட்காகவோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண கிடையாது. பிகாஸ் ஃபேர் நீட்காக அவங்க 20 நாள் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு தான் 21வது நாள் நம்ம இங்கே போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? ஜூலை 20 மாணவர்கள் மீது அங்கே கை வச்சதுக்கு அப்புறம்தான் அதோட இம்பேக்ட் மற்ற மாநிலங்கள்லேருந்து வெடிக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 9-10 வருடங்களாக இந்த நீட் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. பேன் நீட்காக நிறைய கோரிக்கைகள் நம்மளும் வச்சுட்டு தான் இருக்கோம் அரசாங்கத்தில். ஆனால் இந்த போராட்ட களம் பேன் நீட்காக ஆரம்பித்தது கிடையாது. ஒன் மோர் திங், சிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல, இது ஒரு இயக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ண இடம் சிபிஐ ஆஃபீஸ். எதுக்காகனா மாணவர்கள் அண்ட் பொதுமக்களோட சேஃப்டி கன்சர்னுக்காக தான் நம்ம சிபிஐயில் வந்துட்டு இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக. டெல்லியில் நடந்த வன்முறையை கண்டித்து இங்கே ஒரு போராட்டம் பண்ணணும், அதுவும் பாதுகாப்பான முறையில் பண்ணணும்னு சொல்லி தான் சிபிஐ ஆஃபீஸில் நம்ம சூஸ் பண்ணி அங்கே போய் நம்ம பண்ணது. இப்படி பாதுகாப்பாக ஒன்று திறந்து நம்ம எல்லாரும் சேர்ந்த போராட்டத்தை ஒரு வெற்றிக்கு பிறகு தான் முடிக்கிறோம். டிவிகே டிஎம்கேன்னு சொன்ன உடனே ட்ரிகர் ஆகி கத்தாமல் உண்மை யோசிங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ 2 லட்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டத்தை பண்ணோம். அது மறுபடியும் வந்துட்டு நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான். இப்போது இந்த பேன் நீட்காக அதே 2 லட்சம் பீப்புள் வந்து உட்காருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மெரினா பீச்சில் உட்காந்து போராட்டம் பண்ணி பேன் நீட் வந்து வர வைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். பாலநிலத்தில் பண்ண ப்ரொடெஸ்ட்டுக்கே ஒரு 2000 பீப்புள் வந்திருப்பீங்க, அவ்வளோதான். இந்த 2000 பீப்புள் வந்து மெரினா போய் உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்? அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 hours ஒரு சத்திரத்திலே எங்கேயோ உட்கார வச்சுட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதோட அது முடிஞ்சு போச்சு. சிஜேபி பண்ண போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போது 6வது நாள் ஒரு வெற்றியோடு நிறைவேறும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து, மாணவர்கள் கிடையாது, கண்டிப்பாக சொல்கிறேன், அது மாணவர்கள் கிடையாது, பிரச்சனை பண்ணது மாணவர்கள் கிடையாது. மாணவர்கள் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து முடியுதுன்னு சொல்லும் போது ஏதாவது எழுந்து போயிட்டாங்க கிளாப் பண்ணிவிட்டு. அடையாளம் தெரியாத நபர்கள் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த 6 நாள் ப்ரொடெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாத ஒரு அடையாளம் தெரியாத நபர்கள் தான் வந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு உருவாக்குனாங்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழ்நாட்டில் மட்டும் தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க. பேன் நீட் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஒரே நைட்டில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எஸ்டர்டே சிஜேபி சார்பில் இந்த போராட்டம் நிறைவடைகிறதுன்னு சொல்லும் பொழுது குரல் எழுப்பிய யாருமே இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணலையே. ஏன்? ஒன்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள் மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாரும் கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. நேற்று குரல் எழுப்பி அந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கிடையாது. பட் ஏதோ ஒரு இடத்துல நேற்று மேனிப்புலேட் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு டிஎம்கே பிரச்சனை பண்ணாங்களா, இல்லை டிவிகே பிரச்சனை பண்ணாங்க, இவங்க பண்ணாங்களா, அது அவங்க பண்ணாங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் எல்லாமே ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குளறுபடி பண்ணி கிளம்பிட்டீங்க. நேற்று இந்த ப்ரொடெஸ்ட்டை நாங்கள் முடிக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சிலர் குரல் எழுப்பிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்ச நேரம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hour 2 hours, அதுக்கப்புறம் போராட்ட களம் ஒரு சண்டை களமாக வந்துட்டு மாறிடுச்சு. உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒரு கோர் கமிட்டி இல்லாமல் அது பெரிய பிரச்சனையாகி இதெல்லாம் தான் நடந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி ஸ்டாப் பண்ண நினச்சோமோ அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதனால் மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கிடைத்த வெற்றியை மதித்து நடப்போம். நமக்கு நாமே எதிரியாக வேண்டாம். கூடிய சீக்கிரமே பேன் நீட்கான ஒரு போராட்ட களம் வரும். அந்த போராட்ட களத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். அதனால் அது வரைக்கும் அமைதியாக இருந்து மேனிப்புலேட் ஆகாமல் இருங்க. நன்றி.